ஒரு வீட்டில் குடும்ப ஜெபம் நடந்துச்சு. கணவன், மனைவி, 2 பிள்ளைகள். சகோதரி ஜெபிக்கிறாள். கண்ணை மூடி முழங்கால நின்று முக்காடை போட்டு, பா ஆண்டவரே, என்னுடைய புருஷன் ஒரு அறிவில்லாதவர் என காண்கிறீரப்பா. ஆண்டவரே, நீர் நெருக்கத்தின் பாதையில என்னை நடத்தி கொண்டிருக்கிறதை ஆண்டவரே அவருக்கு உணர்த்துவீராகப்பா. அன்றைக்கு சவுலை பவுலாக மாற்றினவர் இந்த மனுஷனை தட்டுவீராக. அந்த வெளிச்சம் இவரையும் சந்திப்பதாக, கீழே விழுவாராக. இந்த கேப்பை யூஸ் பண்ணது. ஆண்டவரே, என்னுடைய புருஷனுக்கு ஞானத்தை கொடுப்பீராகப்பா. அந்த மனுஷன் எப்ப பார்த்தாலும் சம்பாதிக்கிறதெல்லாம் நாத்தனாருக்கு கொடுத்து 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 நாசமாய் போய் கொண்டிருக்கிறார். நாத்தனாருக்கு கதை சொன்ன உடனே நிறைய பேர் என்ன முறைச்சு பார்க்கறாங்க. இப்போ எல்லாம் முடித்து இந்த அம்மாவுக்கு வேர்த்து 1 லிட்டர் தண்ணியையும் குடித்து, ஏன்னா அவ்வளவு பவர்ஃபுல்லான ஜெபம் இல்லையா, ஜெபிச்சுக்கிட்டு இந்த அம்மா உட்கார்ந்த உடனே அண்ணன் ஜெபிச்சார். புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ அதை இடித்து போட்டுகிறாள் என்று பைபிள் சொல்லுகிறதே. 1000 பேரில் ஒருவனை கண்டேன், ஆனால் ஸ்திரீகளில் ஒருத்தையும் காணவில்லை என்று பைபிள்ல இருக்கிறதே. நானும் 1000ல் ஒன்றை இன்னும் காணவில்லை அப்பா. என்றைக்கப்பா என் கண்கள் காணும் அந்த நாளை? எத்தனை காலம் ஆண்டவரே நான் சிலுவையை சுமக்க வேண்டும்? நீர் ஒரே நாள் சுமந்தீரப்பா. நான் 9 ஆண்டுகளாக சிலுவை சுமந்து கொண்டே இருக்கிறேன் அப்பா. இவர் ஜெபித்து முடித்த உடனே இப்ப பிள்ளைகள் சொல்லுது, அன்புள்ள ஏசப்பா, நீங்க எப்படியாவது எங்க வீட்டுக்கு வாங்கப்பா. நீங்க இதுவரைக்கும் எங்க வீட்டுக்கு வரல. வந்த உண்மை எங்க அம்மாவும் அப்பாவும் ஜெபம் பண்ணியே விரட்டிட்டாங்க. பாக்குறாங்க, எங்க வீட்டு ஜெபம் உமக்கு எப்படி தெரியும் நாகும்?